ஹாய். நான் உங்க மகாமூர்த்தி பேசுறேன். நெறைய பேர் எப்படி உங்களால வள்ளுவர் கூடத்துல இப்படி பொதுமக்கள வச்சு உங்களால இவ்வளோ பெரிய ஒரு 4000 பேர் க்ரவுடு கொண்டு வர முடிஞ்சதுன்னு எல்லாரும் கேட்கறாங்க. நான் சினிமாவ ஒரு புதுவிதமா நான் சிந்திச்சு நான் பண்றேன். எப்படின்னா, நெறைய பேரு ஆடியோ லான்ச் பெரிய பெரிய நடிகர்கள், அவங்கலாம் ஜாம்பவான்கள் எல்லாம் ஒரு காலேஜ்ல ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில தான் ஒரு ஆடியோ லான்ச்ச பண்ணுவாங்க. ஆனா நான் மட்டும் ஒரு புதுவிதமா ஒரு ஒரு மக்கள நம்பியும், என்னுடைய நண்பர்கள நம்பியும் ஒரு பாஸ் குடுத்து வள்ளுவர் கூடத்த நான் ஃபில் பண்ணேன். அத எல்லாரும் ஒரு சிந்திச்சு, இது எப்படி சாத்தியம்ன்றாங்க. இது எல்லோருக்குமே சாத்தியம் தான். ஏன்னா, சினிமா நீங்க புதுவிதமா எல்லோரும் நம்ம திங்க் பண்ணோம்னா, அதுல புது மாற்றங்கள் வரும். இப்ப நெறைய புரொடியூசர்ஸ் சினிமால இல்ல. காரணம், அவங்க கரெக்ட்டான கதைய வச்சிருக்காங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து யாருமே படம் எடுக்கிறது இல்ல. என்ன பொறுத்த மட்டிலும் கதையும், டைரக்டரும், இந்த ஒளிப்பதிவாளரும், மத்த டெக்னீஷியனும் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கதைய அழகாக எடுத்தோம்னா, அந்த கதை பேசும். உதாரணத்துக்கு இப்ப ஒரு சிறைன்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்துல கதைய பத்தி பேசுறது நல்லா இருக்கு. அத நெறைய பேர் விரும்பி பாருங்க. யாரும் ஆக்டர்ஸே அவ்வளவா இல்ல. ஆனா அது பெரிய லெவல்ல பேசப்படுது. அப்போ அது ஒரு உதாரணம் தானே. அப்ப அது மாரி ஏன் நம்ம எல்லாரும் திங்க் பண்ண மாட்டோம். இப்படி கதை உள்ள படங்கள்லாம் இந்த மித்ரா பிக்சர்ஸ்ல எடுக்கிறதா நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். இந்த மாரி கதைகளுக்கு மட்டும் முக்கியம் குடுத்த இருக்கக்கூடிய கதை ஆசிரியர்களாகட்டும், டைரக்டர் ஆகட்டும், யார் வேணாலும் எங்ககிட்ட வரலாம். அவங்களுக்கு எங்களால முடிஞ்ச மித்ரா பிக்சர்ஸ்ல எல்லா இதுவும் நாங்க பண்ணுவோம். நீங்க இந்த அளவுக்கு என்னுடைய 99, 66 நான் ஒரு சாதாரண ஒரு ஆளு. ஆனா என்னையே இந்த அளவுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணிட்டீங்க. இந்த படத்த பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான கடவுள்கள் இருந்தா கூட, உள்ள ஒரு அழகிய ராட்சசி அப்படின்ற ஒரு பேய உருவாக்கியிருக்கோம் உள்ள. அது உள்ள பார்க்கும்போது 2 ஹவர்ஸ்க்கு மேல இந்த படம் இருக்கும். ஆனா நீங்க பார்க்கறது ஒரு 1/2 ஹவர் படம் மாரியே திங்கிங் இருக்கும். திருப்பி, திருப்பி, திருப்பி உங்கள பார்க்க தோணும். அப்படிதான் இந்த பாடல்களும் நான் அமைச்சிருக்கேன். இந்த படத்தையும் அப்படிதான் நாங்க எடுத்திருக்கோம். இதுதான் என்னுடைய கதை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள். நீங்க எல்லாரும் இன்னும் சோசியல் மீடியால நல்லா என்கிட்ட ஷேரிங் பண்ணிக்கலாம். இதோட விடைபெறுகிறேன். நன்றி.